வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு மிக முக்கியமானது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி ரிவர்ஸ் செலக்ஷன் லிஸ்ட். ஸோ இந்த ரிவர்ஸ் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேள்விக்குறிகள் போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா ரிவர்ஸ் செலக்ஷன் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஜிடி மற்றும் பிடி உடைய வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே மாவட்ட வாரியா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, 19,000 ஆசிரியர் தற்காலிக ஆசிரியர்களை உடனடியா நாங்கள் நியமிப்போம். கல்வி அமைச்சர் பாத்தீங்கன்னா இந்த தகவல் குறிப்பிட்டது. பள்ளி கல்வித்துறையில ரொம்ப ஒரு ஏமாற்றம். ஏன்னா நிரந்தர ஆசிரியர்களை கொடுக்கறதால தற்காலிக ஆசிரியர்கள் எதற்காக கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களை எவ்வளவு சீக்கிரம் நிரப்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நிரப்பிங்க. நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு பெற்ற பிறகு பிஎட் முடித்த உயர்கல்வி உயர்வுக்கு வழங்கப்பட்ட ஊக்கத்தொகை சரி என்று 3 அமர்வு நீதிமன்றம் இந்த ஒரு தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தமிழ் பட்டதாரி ஆசிரியர்கள் நீண்ட நாளா இருந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு பெற்ற பிறகு முடித்த பிஎட் உயர்கல்வி உயர்வுக்கு வழங்கப்பட்ட உயர்கல்வி ஊதிய உயர்வு சரி என்று நீதிமன்ற தீர்ப்பு பெற்றது. சோ நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர், தலைமையில் ஆசிரியர் உயர்கல்வி ஊக்க உயர்வு அரசு கடிதங்கள் அடிப்படையில வழங்கப்படும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. 5000 பள்ளிகள்ல விரைவில் ஏஐ கோடிங் பைத்தான் பயிற்சி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. விரைவில் 5000 பள்ளிகள் சாதனை பெற்றிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு வெறும் கூட்டல் கழித்தல் பணப்பாடம் என்ற தலைமுறையை மாற்றி 5000 பள்ளிகளில் ஏஐ கோடிங் பழக்கத்தை நாங்க கொண்டு வரோம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு. ஆதி திராவிடர் நலத்துறை ஆசிரியர்களுக்கு புதிய கலந்தாய்வு ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க. 2026-27 கல்வியாண்டிற்கான இளைவழி பொதுமாணவர் கலந்தாய்வு ஆதி திராவிட நலத்துறையின் கீழ் இறங்கும் நல மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, நடுநிலை பள்ளி, ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கணினி பயிற்றுனர், உடற்கல்வி இயக்குனர் நிலை பட்டதாரி ஆசிரியர், காப்பாளர், இடைநிலை காப்பாளர் ஆகிய பணியிடங்களுக்கு மாவட்டத்திற்குள் மாவட்டம் விட்டு மாறுதலுக்கான இணையவழி கலந்தாய்வு 16/6/2026, 17/18 ஆகிய நாட்கள்ல நடைபெறும் அப்படின்றத மாற்றி அமைச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு அப்டேட்டிங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ 3 ஆண்டுகள் உயர்கல்வி வழிகாட்டி ஆசிரியராக பணிபுரிந்தவர்கள் பொறுப்பிலிருந்து விலக விரும்பினால் மற்றொரு ஆசிரியரை நியமித்து எமிஸ்தலத்தில் புதுப்பித்து செய்தவுடன் மாக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறையில முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை குறிப்பிட்ட மாதிரி 149 ஜீவோ மற்றும் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரமா மாற்றுவோம், அவங்களுக்கு பணி நிரந்தர வாய்ப்பை நாங்க கொடுப்போம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட கல்வி அமைச்சரை சந்திச்சிருக்காங்க. நிறைய ஆசிரியர் சங்கங்கள், ஜாக்டோஜியோ உள்ளிட்ட சங்கங்கள் எல்லாமே சந்திச்சிருக்காங்க. சோ நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியர் பணியிடங்களை விரைந்து எடுங்க, தமிழகத்துல பகுதியில ஆசிரியர்கள் வேண்டாம், முழு நேர ஆசிரியர்களை எடுங்க அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வரையும் என்ன பண்ணுன்றதை எதிர்பார்க்கலாம். சோ இந்த ஆண்டு இந்த ஜூன் இறுதி இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதிகள் 3600 அதிகமான இடங்களை பிஜிடிஆர்பில கொண்டு வரதா முடிவுகள் வச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.